2016 எல்லாருக்கும் சீட்டு முடிஞ்சிருச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் என்னை மாற்றி அறிவித்து திருப்பி அதே தொகுதிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இல்லை அப்படி ஊனில் உயிரில் உடம்பில் உதிரத்தில் கலந்த ஒரு கட்சி. ஆமாம், அப்படியே சட்டையை மாத்திர மாதிரி மாற்றிட்டு உதிரம்னு சொல்லலாம். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்புமா அப்படின்னா எல்லாருக்கும் கசந்துருச்சு, அதிர்ந்துச்சு. ஆனால் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் இனிச்சிருச்சே, அது எப்படி? மேகதாது நடுவர் மன்றம் என்பது மாய வலை அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு முன்னால் தான் தினமணியிலே கட்டுரை எழுதியிருக்கு. ஆனால் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய். திருத்தத்தை முன்மொழிகிறேன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுறார். அடுத்த வினாடி நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, 1000 பதில் சொல்லிருக்கீங்க, மானிய கோரிக்கை பட்ஜெட்ல 1000 பதில் சொல்லிருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மறு வினாடி முதலமைச்சர் இருந்துச்சு அது என்னன்னு கூட சொல்லாம ஏற்கிறேன் அது திருத்தத்தை சபை கொடுங்க சொல்லாமா? அப்ப எப்படி தெரிஞ்சது அவருக்கு? முன்கூட்டியே பேசினீர்களா? தகுதி தான். அப்புறம் நீங்க பிஎட் முடிச்சா நீ வாத்தியார் வாங்கி சொல்லிடுங்க. அதுக்கு பிறகு டெட். அப்ப நீங்க +2க்கு பிறகு ஒரு நீட் வந்தா சண்டை, ஆனா பிஎட்டுக்கு ஒரு டெட் வந்தா வரவேற்பு. தமிழ்நாடு அரசு தான் நடக்குது. தங்கமயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் இருந்து தற்போது தாவேக்காவுக்கு வந்திருக்கக்கூடிய திரு வைகை செல்வன் நம்மோடு இருக்கிறார். அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். என்ன பஞ்சாயத்துல நீங்கள்லாம் கிட்டத்தட்ட 15-14 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஏடிஎம்கேல இருந்தீங்க. ரொம்ப யங் ஏஜ்லேயே அமைச்சராக்கப்பட்டவர், முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், அந்த மாதிரி பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஸோ எங்கள் சமூகம் அவ்வளோ பெரிய சமூகம், நாங்களாம் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி 2 கோடி பேர் மக்கள், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. அப்படி உங்களுக்கு பெரிய வாய்ப்புலாம் கொடுத்த ஒரு இயக்கம். ஸோ நீங்களும் நாங்களாம் 50 வருஷமாக இருக்கோங்கிறதுல உங்கள் வயசே அதை ஒட்டி தான் நிற்குது. அப்போ அவ்வளோ பெரிய வாய்ப்புகளை கொடுத்த ஒரு இயக்கத்துலேருந்து நீங்கள் வெளியேறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய ஊனில் உணர்வில் உதிரத்தில் நாடி நரம்புகளில் கலந்துட்ட இயக்கம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியில் நாங்கள் படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் என்னுடைய அருமை நண்பர் திரு ஐசரி கணேசன் அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் பச்சையப்பன் கல்லூரிக்கு அழைத்து வரப்பட்டார். அன்று தொடங்கியது அவரோடு நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணம். தொடர்ந்து அவரை சந்திப்பது, புத்தகங்கள் வழங்குவது, இப்படியே பார்த்து கொண்டிருக்கிற போது என்னை அவர் தனியாக அடையாளம் கண்டு கொண்டார். எப்போது பார்த்தாலும் வைகை செல்வன் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு அடையாளம் கண்டு கொண்டார். இப்படி தொடர்ந்து 96 கடுமையான படுதோல்வி அடைந்த நேரத்தில் தான் எனக்கு இலக்கிய அணியினுடைய மாநில லெவலில் பொறுப்பு வழங்கினார்கள். அதற்கு பிறகு அந்த 5 வருட காலம் கடுமையான சோதனையான காலகட்டத்தில் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் அண்ணன் காளிமுத்து அவர்கள் மூலமாக பல்வேறு கூட்டங்களில் அவரும் நானும் சென்றிருக்கிறோம். 2001 ஆட்சி வந்ததற்கு பிறகு மீண்டும் அதே அரசியல் பயணம். 2006 தான் ஏற்கனவே அவருடைய அறிக்கைகள் பேச்சுக்கள் தயார் செய்தவர் வரவில்லை. அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டார். அந்த இடத்திற்கு என்னை அவர்கள் நியமித்தார்கள். 2007 இலக்கிய அணியின் மாநில செயலாளராக ஆக்கினார்கள். அதுக்கப்புறம் 3-4 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக நியமித்தார்கள். 2011 தான் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் ஊர் அருப்புக்கோட்டையில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வைத்தார்கள். அதுக்கு அரசு தலைமை கொறடாக ஆக்குனாங்க, பாசறை செயலாளர் ஆக்குனாங்க, பள்ளிக்கல்வி, இளைஞர் விளையாட்டு, தமிழ் வளர்ச்சியெல்லாம் பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. 2016 எல்லாருக்கும் சீட்டு முடிஞ்சிருச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் என்னை மாற்றி அறிவித்து திருப்பி அதே தொகுதிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இல்லை அப்படி ஊனில் உயிரில் உடம்பில் உதிரத்தில் கலந்த ஒரு கட்சி. ஆமாம், அப்படியே சட்டையை மாத்திர மாதிரி மாற்றிட்டு உதிரம்னு சொல்ல. அதான் காரணம் என்னன்னா, ரைட் பார்ட்டி ராங் லீடர். எளிமையாக புரியுது. நீங்கள் அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்க. அது எப்படி இருக்க முடியும்னு எனக்கு புரியல. கலைஞர் ஒருக்க திரு வாஜ்பாய் பற்றி பேசும்போது
இதே வார்த்தையை தமிழ்ல சொல்றாரு. ஆமா. தவறான கட்சியில் சரியான மனிதன் வாஜ்பாய் பத்தி சொல்றாரு. ஆமா. என்னுடைய கேள்வி என்னன்னா, ம். தவறான கட்சியா இருந்தா சரியான மனிதர் எப்படி இருக்க முடியும்? சரியான கட்சியா இருந்தா தவறான மனிதர் எப்படி இருக்கும்? நீங்க வந்து சொல்றீங்க ரைட் பார்ட்டி ஆமா. ராங் லீடர் அப்படின்றீங்க. ரைட் பார்ட்டி எப்படி ஒரு ராங் லீடரை வைக்கும்? அதை வந்து அந்த இடத்தை அவர் பிடித்து கொண்டு விட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதிகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயக்கம் இழந்து கொண்டே இருந்தது. யாரால் அந்த முதலமைச்சர் வாய்ப்பு பெற்றாரோ அவருக்கே நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டு விட்டது. என்ன நம்பிக்கை? திருமதி சசிகலா அவர்கள்தான் தன்னுடைய கராக்கரகத்துக்கு போகிற போது, சிறைச்சாலைக்கு போகிற போது பிரிந்து கிடந்திருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒன்றாக்கி திரும்ப சசிகலானா திரு இபிஎஸ் கொண்டு வந்தாங்க, அறிவிச்சாங்க. அதுல எல்லாம் கூவத்தூர்ல நடந்து கண்ணால பார்த்தோம், யாரும் மறுக்கிறது இல்ல. ஆனால் திரும்ப சசிகலாவுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெயர் வந்து தெரியும். நம்ம வந்து அவங்க வந்து என்ன, அவங்க சின்னம்மான்னு நீங்க எல்லாருமே வந்து அவங்க அம்மாவுக்கு நிகராக வச்சிருந்தீங்க, நோட். அது பார்ட்டிக்கு உள்ள. ஆனால் பொது வழியில் அவங்களுக்கு இருந்த நேமேஜ் வந்து அப்படிப்பட்டது இல்லை. அது வந்து அது வேற. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நேமை காப்பாற்றுறதுக்கு அதில் வந்து விலை இருக்கல, என்ன தப்பு இருக்க முடியும்? அது போக அவங்க 4 ஆண்டு சிறையிலையும் இருக்கிறாங்க. அவங்க அப்போ வந்து இதில் அப்போ நீங்கள் வந்து சிறையிலிருந்து கட்சி நடத்த முடியாது. அப்போ அந்த முடிவில் என்ன நீங்கள் பிள்ளைங்க சிறையிலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப், ஒரு 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 புரிதல் அடிப்படையில் அவரிடத்தில் நட்பு பாராட்டியிருக்கலாம். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் கட்சியிலே துணை பொதுச் செயலராக இருந்தார். அவரோடு பகை ஏற்பட்டு பிரிந்து சென்றார். அதற்கு ஏற்கனவே இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கப்பட்ட காரணத்தினால் அவர்களோடு பகை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்சைடரா இருந்தவர். இதே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து அவங்க வந்து உள்ள உட்காந்து பேசிட்டு, அவங்க சித்திரை திருநாள் அன்னைக்கு அவங்க உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. திரு தங்கமணி, திரு வேலுமணி எல்லாம் இருக்காங்க. அன்னைக்கு திரு இபிஎஸ் கிடையாது. அங்க 2 பேருக்கு வாய் தராது. மறுநாள் வந்து மகாதேவனுடைய மரணத்துல வந்து எல்லாரும் சந்திக்கிறாங்க. பெருசா வெடிக்குது. அப்ப திரு இபிஎஸ்னால வெடிச்ச பிரச்சனை இல்ல, திரு டிடிவி தினகரன் தங்களை பேசிட்டாருன்னு இவர்கள் தான். யார் இன்னைக்கு அதிருப்தியில் இருக்கிறார்களோ, திரு வேலுமணி, திரு தங்கமணி போன்றவர்கள் தான் தன்னுடைய அதிருப்தி குரல் சொல்றாங்க. அதற்கு வந்து ஏற்கிறாரு, அவர் வந்து வேண்டாங்கன்னு அவரையும் தூக்கி விடுறாரு. அப்ப வந்து உங்களுக்காக தான் அவர் செஞ்சாருன்னு பாருங்க. அதாவது வந்துங்க அந்த வாய்ப்பை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். அவருக்கு வாய்ப்பாக சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். ஒரு கட்சியினுடைய ஒரு சிறு தொண்டனை கூட இழப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும். எவ்வளோ கோபதாபங்கள் இருக்கும், அவரை விலக்கி வைப்பார்கள். ஆனால் யாரும் வெளியே போக மாட்டார்கள். நீங்களே வந்து அன்னைக்கு வேற கட்சி இல்ல, நீங்க வெளியில போகல. ஆமா, இன்னைக்கு ஒரு கட்சி வந்துருச்சு, வெளியே போயிட்டீங்க. அம்மா வந்து உங்களுக்கு எந்த ஒரு வரலாற்று வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்தாங்களோ அதே அம்மா உங்களுக்கு வந்து ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு உங்க பதவியை பறிச்சாங்க. ஆமா, அப்ப என்னாச்சு? அப்ப நீங்க வந்து படக்கு கட்சி மாதிரி போயிட்டீங்க. எப்பயுமே இல்லையே. ஒரு தலைமையுடைய முடிவுகளை ஏற்கிறதான கட்சிக்கான அழகா இருக்க முடியும். தலைமை வந்து சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, தலைமை தொடர்ந்து வந்து சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும், அந்த தவறை இழைத்து விட்டது. சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சியாக இருக்கிற பாஜக 2014 அம்மா தேசிய கட்சியோட கூட்டணி வச்சாங்களா? கூட்டணி வைக்கல. ஏற்கனவே பாஜகவோட 98 கடுமையான படுதோல்வி அடைந்த 2014 அம்மா மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அப்ப 37 எம்பி எடுத்தாங்க. அப்ப அப்படிதான் கட்சி வளரணும்னு நினைச்சு நம்ம கட்சி வளரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. கண்டிப்பா தவறாகலாம். அது வருஷம் 96 அம்மா தோக்கலையா? அப்ப அதனால 2004 எல்லா எம்பிக்களையும் இழக்கலையா? 40க்கு 40 போச்சு 2004. நீங்க சொல்றது கரெக்ட் தான். 96 வந்து அவரே தோற்று போனார். அதான் சொல்ல. ஆனா 2 ஆண்டுகளில் 98 வந்து இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற தீர்மானிக்கிற இடத்துல போனாங்களா இல்லையா? 2014 அம்மா கூட்டணி வைக்கல. 2004 40க்கு 40 தோத்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்ற அப்ப வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கிறார். 2014 24 பிஜேபியோட போகல, தோத்துட்டோம். அது ஒரு முக்கியமான காரணம். பிஜேபியோட போறாங்க, ரைட், ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க வேண்டியதானே. அப்ப நீங்க தோக்குற காரணமா? அப்ப ஜெயிக்கும் போது மட்டும் தான் உங்க கூட இருப்போம்னா அது அரசியல். அப்படி கிடையாது. தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் தலைமையிடம் தான் இருக்கணும், அந்த இயக்கத்தில் தான் இருக்கணும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. தொடர் தோல்வி, 10 தோல்வி, இப்ப 11வது தோல்வி, படுதோல்வி. 10 தோல்வி 11 அம்மா வந்து 5 பை எலெக்ஷன்ல நின்னாங்களா? 5 பை எலெக்ஷன் புறக்கணிக்கலையா? அது அம்மா வந்து பை எலெக்ஷன்ல தோக்கலையா? ஒவ்வொரு இடைத்தேர்தல் கடத்துல 2010 நீங்க வந்து தருமபுரி மாவட்டத்துல வந்து 3வது இடம் 2வது இடம் போலையா? நீங்க பாமக அங்க ஜெயிக்கலையா? 3வது இடம் போலையா? இப்ப இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்ன நிலைமை? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சியில் இருந்த இயக்கம், எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை தொடர்ந்து பெற்றிருக்கிற இயக்கம். இப்போ 101 இடங்களில் 3வது இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. 18 தொகுதிகளில் டெபாசிட் இழந்து போனது. திருச்சுரி தொகுதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நின்று வென்ற தொகுதி. அந்த தொகுதியில் டெபாசிட் இழந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய தலைமை படத்தில் இருக்கிறவர் ஏன் சரி செய்யல? நான் கேட்கறது இதே போன்ற தொழில் நான் பட்டியலிடுறேன். இப்ப அதிமுக பேரில் அம்மா இருந்த போதே நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை தொகுதி என்னைக்கு கன்னியாகுமரி ஆட்சிக்கு வந்த போதே நீங்க அங்க வெளியில 3வது இடம்.
ஆட்சிக்கு வந்தபோது அங்க போகாம இருந்தீங்க. கன்னியாகுமரியினுடைய அரசியல் தட்பவெப்பநிலை உங்களுக்கு தெரியும். நீங்க மூத்த நான் தான் பத்திரிகையாளர். கேட்கிறேன், நீங்க இதுல 2010 நடந்த பை எலெக்ஷன்ல 3வது இடம் போனீங்களே, பாமக முதலிடம் வென்றது, திமுக முதலிடம் வந்தது, பாமக 2வது இடம் போச்சு, நீங்க 3வது இடம் போனீங்களே. அதாங்க, வெற்றியாளர்களை தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை வெற்றியாளர்கள் என்று தீர்மானிப்பதில்லை. தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழணும். அவங்க தான் வெற்றியாளர்கள். அப்படி வெற்றியாளர் தான் புரட்சி தலைவி அம்மா. தோல்வி அடைந்திருந்து ஏன் மீண்டு எழல? புதிய ஒரு யுத்தியை ஏன் கையாளல? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான அதிருப்தி அலை தமிழ்நாடு முழுவதும் இருந்ததல்லவா? அதை அறுவடை செய்ய வேண்டியது யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? ஏன் நீங்கள் தவறு விட்டு விட்டீர்கள்? 2011 திமுக பெற்ற தோல்வியை விட கௌரவமான தோல்வி தான் இன்னைக்கு அதிமுக பெற்று. அன்னைக்கு அவரோட 23 சீட் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு 47 சீட் வச்சிருக்காங்க. 96 ஜெயலலிதா தலைமையில் அதிமுக பெற்றதோட கௌரவமான விஷயம் வச்சிருக்காங்க. 2006 அவர்கள் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பெற்ற சீட்டுக்கு இணையா 2021 பெற்று வச்சிருந்தாங்க. 75 சீட் பெற்றாங்க, இன்னும் 10 சீட் கூட வச்சிருந்தாங்க. 66 சீட் தான் வச்சிருந்தாங்க. அப்ப நீங்க என்ன, அம்மா அவர்கள் பெற்றதை விட குறைவான தோல்விகளை பெற்ற ஒருத்தர 10 தோல்வி 11 தோல்விங்கிற அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண அதை உங்களை போன்ற கட்சியில இருந்தவங்க சொன்னாங்க. அதாவது வந்துங்க, தொடர் தோல்வியின் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின்னடைவை சந்தித்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களுடைய உதிரத்தை சிந்தி இந்த இயக்கத்தில் இருந்தவர்களை வெளியேற்றப்பட்டார்கள். திரு செங்கோட்டையன் ஏன் வெளியேற்றினீர்கள்? திரு ஓபிஎஸ் ஏன் வெளியேறினார்? திரு வைத்தியலிங்கம் ஏன் வெளியேறினார்? ஏன் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இவர் காலகட்டத்தில் போனவர்களே இருக்கிறார்கள். யார் காலகட்டத்தில் போனார்? ராஜகண்ணப்பன் யார் காலத்தில் போனார்? புரட்சி தலைவி அம்மா காலத்தில் போனாங்க. வேலு எங்க போனார்? சத்தியமூர்த்தி எங்க போனார்? அவர்கள் ரொம்ப சீனியர். அப்புறம் அம்மா காலத்துல அவங்க எல்லாம் போறீங்க. நீங்க அம்மா இவர் காலத்தை போயிட்டாருன்னு சொல்றீங்க. அப்ப நான் சொல்றேன், ஏடிஎம்கேல டிஎம்கேல இன்னைக்கு முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடியவங்க 10 பேர் அம்மா காலத்துல இருந்தவங்க நான் சொல்றேன். அது உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் அது ஒரு மக்கள் சக்தி மிக்க ஒரு மக்கள் தலைவராக இருந்தார் புரட்சி தலைவி அம்மா. அதை திருப்பி மீட்டு எடுத்தாங்க. அந்த இடத்தில் சரியானவர்களை நிரப்பி ஒரு பெரிய வெற்றியை தந்தார்கள். அப்படி ஒரு வெற்றியை நீங்க தர முடியலையே. வெற்றியை தருவதற்காக உழைக்க வேண்டிய உங்களை போன்ற தளபதிகள் எல்லாம் தலைமையை குற்றம் சொல்லிட்டு இருந்தீங்க. போர்க்களத்தில் தலைமையை குற்றம் சொல்லலங்க, எங்களை போன்றவர்கள் வாய்ப்பே தரலையே அவரு. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென் மாவட்டங்களில் 9 மாவட்டங்களில் 7 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். டெல்டா என்று அழைக்கப்படுகிற அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், அதில் 5லிருந்து 7 இடங்கள் தான். 110 இடங்களில் 17 இடங்கள் நீங்க வெற்றி பெற்றால் எப்படி ஆட்சியை பிடிப்பீர்கள்? இன்னைக்கு எந்த கட்சியில சேர்ந்திருக்கீங்களோ அந்த கட்சி தாவேகா தமிழ்நாட்டுல 8 வருவாய் மாவட்டங்கள்ல ஒரு சீட் கூட ஜெயிக்கல. 8 மாவட்டங்கள். அது உண்மைதான், அது உண்மைதான். 8 நான் சொல்றேன், அதே மாதிரி பட்டியல் நான் போடுறேன். 8 மாவட்டத்துல ஒரு சீட் கூட ஜெயிக்கல. ரைட். சரி, 8 மாவட்டத்துல தாவேகா வெற்றி பெற முடியல. சரி, ஆனாலும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கா இல்லையா? இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இல்லை, செங்கல்பட்டில் இல்லை, திருவள்ளூர்ல இல்லை, சென்னையில் இல்லை. இந்த 38 தொகுதிகளில் 3 இடம்தான். திருத்தணி வெற்றி பெற்றது, செய்யூர் வெற்றி பெற்றது, மதுராந்தகம் வெற்றி பெற்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா, எங்களுக்கு வந்துருச்சு. அப்ப 3 இடமும் வெற்றி பெற்றீங்கன்னா எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? இந்த பக்கம் தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் தலைநகர். ஆட்சியை பிடிக்க முடியாமல் போன திரு எடப்பாடி பழனிசாமிக்கு துணையாக நிற்பது தளபதிகளுடைய வேலையா? அவர் காலை வாரி விடுவது தளபதி. 2021 நாங்கள் துணையாக தான் இருந்தோம். இல்லை, போகலையே. 2021 அவர் தலைமையில் நடக்கிற முதல் தேர்தல். 5 ஆண்டு காலம் அவரோட தான் நாங்கள் பயணித்தோம். தோல்வி சொல்றீங்க. ஆமா, 2019 யாரும் ஒப்பிட முடியாது. 2019 ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இடைத்தேர்தல் ஜெயிச்சாச்சு. 22 சட்டமன்ற 12 தொகுதி ஜெயிச்சாச்சு. ஆட்சி தக்க வைக்கப்பட்டு நிலை நின்றது அங்கதான். அந்த இடத்துல அது எதனால இடைத்தேர்தல் வந்தது? உங்கள் சகோதரரை நீங்கள் பலி கொடுத்தீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர்களை டிடிவி தினகரன் பக்கம் போனார்கள் என்பதற்காக பலிகடை ஆக்கினீர்கள். 8க்கும் மேற்பட்டவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை ஒரு பட்டியலினத்து சபாநாயகரை வைத்து பதவி நீக்கம் செய்தீர்கள். இது தவறு இல்லையா? பட்டியலினத்தவர்களுக்கா நீக்கப்பட்டார்? இல்ல, அப்படி கிடையாது. இது என்ன ஒரு வாதம் வைக்கிறீங்க? அது பொது கலைஞர் ஆர் ராசா மேல குற்றம் சாட்டப்பட்ட போது பட்டியலினத்தவருங்கிறக்கா தூஜி குற்றம் சொல்றாங்க. 8 பேரை நீக்கம் பண்ணாங்கன்னா பட்டியலினத்தவர்களுக்காக 18 பேர்ல 8 பேர் பட்டியலினத்தவர்கள் தானே. சரி, 10 பேர் மற்ற சமூகம் தானே. ஆமா, அதுக்கு என்ன சொல்வீங்க? எதுக்கு பட்டியலினத்தவர்களை வைத்து மற்ற சமூகத்தினரை நீக்கி விட்டான்னு சொல்வீங்க? இல்ல, அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை கூட நீங்க பார்க்க தவறிட்டீங்களே.
உங்க சகோதரன் தானே. வெளியே போகிறவர்களை, வெளியே கட்சியை பிளக்கிறவர்களை, திமுக ஆதரவா செயல்பட்டவங்களை அதிமுக எதிராக ஓட்டு போடுறாங்க. நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? அப்ப நீங்க வந்து திரு தங்க தமிழ்ச்செல்வன் உட்பட அத்தனை பேருமே ஏடிஎம்கேக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு டிஎம்கேல போய் சேர்ந்து நிக்காங்க. திரு ஓபிஎஸ் டிஎம்கேல போய் சேர்ந்து நிக்கிறாரு. அப்ப வந்து அவங்க என்ன தெளிவா தெரியுது, இவர்கள்னா நாளைக்கு திமுகவுக்கு தான் போவாங்க. அப்ப அவர் எடுத்த முடிவு சரியால இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க கட்சியை சேர்ந்தவர்களே நீங்கள் பலிகட ஆக்க அன்றிலிருந்து தொடங்கி விட்டீர்கள். நல்லா கொஞ்சம் பொதுச் செயலாளர் தேர்தலில் என்ன பண்ணீங்க? நீங்க அமைச்சரா இருந்தவர், ஆசிரியரா இருந்தவர், உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிங்க. இவர்கள் மாற்று வேலை செய்த பிறகு நீக்கப்பட்டார்களா, நீக்கப்பட்ட பிறகு மாற்று வேலை செய்தார்கள்? அதிமுகவுடைய அலுவலகம் தாக்கப்பட்ட வரலாறு என்னைக்கு? அம்மா வந்து போக முடியாம இருந்த பீரியடுக்கு பிறகு இப்பதான் அவங்க நடக்குது. திரு ஓபிஎஸ் உள்ள போய் நிக்கிறார். ஏய், கட்சி ஆபீஸ்ல கை வச்சீங்கன்னு பாத்துக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டாம், நம்ம தடுத்துருக்கலாம். அது தவறு. மாற்று கருத்து இல்ல. அன்னைக்கு தானே நீக்கப்பட்டாரு. அது வரைக்கும் நீக்கப்பட்டாரு. அன்னைக்கு தானே நீக்கப்பட்டாரு. அப்ப நான் வந்து திமுகவுக்கு போவாங்க, திமுக வேலை பார்ப்பாங்க, அதிமுக தலைவர்களை அடிப்பாங்க. ஒரு தலைவர் என்ன செய்யணும்? இல்ல, நான் என்ன சொல்றேன், ரைட் நடந்துருச்சு. அதற்கு பிறகு இருக்கிற சூழ்நிலையை அறிந்து அவர் தான் என்னை சேர்த்துங்க, வாங்க, நான் ஒரு உறுப்பினரை கூட இருந்துக்கிறேன், கட்சியில் சேர்த்துங்கன்னு எவ்வளோ நாள் காத்திருந்தார்? அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்க வேண்டாமா? ஒரு தலைமை பண்பு என்பது தாய் உள்ளத்தோடு நடந்து கொள்கிற ஒன்று தானே. திரு எஸ்டிஎஸ்ஸிடம் எப்படி நடந்து கொண்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்? அவருக்கு இல்லாத செல்வாக்கா? எஸ்டிஎஸ் வந்தால் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்று இருந்ததா? ஏன் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை எதிர்த்து ஆரம்பீரப்பனுக்கு வாய்ப்பு தரவில்லையா? அண்ணன் காளிமுத்துக்கு வாய்ப்பு தரவில்லையா? இனி எத்தனையோ பேர் பட்டியலிடலாம் அல்லவா? எதிர்ப்பவர்களையும் அரவணைத்துக் கொள்கிற பாங்கு தான் ஒரு ஜனநாயகத்துக்கு அழகு. அந்த அழகு இல்லை. ஜனநாயகம் தவறி போய் விட்டது, சர்வாதிகாரம் தலை தூக்கி விட்டது, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தொடர் முடிவுகள். ஆகவே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போனது. அவர் என்ன சொந்தக்காரங்களுக்கு சீட்டு கொடுத்தாரா, தன்னுடைய ஜாதிக்காரங்களுக்கு சீட்டு கொடுத்தாரா? அவர் என்ன அவர் முடிவுகள் தவறாயிருக்கலாம், நான் மறுக்கல. முடிவுகள் எல்லாமே சரியாயிடுச்சு, ரிசல்ட் இல்ல. அவர் என்ன, அவர் வந்து ஊழல் பண்ணார், எங்களுக்கு பங்கு கொடுக்கல, ஊழல் பண்ணிட்டாரு, தனியா பண்ணிட்டாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல, அதாவது வந்துங்க, வேட்பாளர் தேர்விலே குளறுபடிகள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் வேட்பாளர் எப்படி போட்டார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவராக இருக்கிற டிஆர் பாலுவை எதிர்த்து சாதாரண ஒரு 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 பணம் வச்சிருக்கிறார், 10 கோடி செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்காக டாக்டர் பிரேம்குமார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த, முதலமைச்சராக இருந்த மூத்த தலைவர் திரு கருணாநிதி கலைஞர் அவர்களுடைய மகள் கனிமொழி எதிர்த்து சென்னையிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தூத்துக்குடியில் கொண்டு போய் போடுறீங்க ஒருத்தரை. ஆக இது அங்கிருந்து ஒருவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொண்டனை வேட்பாளராக நிறுத்துங்க, பணம்லாம் செலவழிக்க வேண்டாம், வாங்குற ஓட்டு வாங்கட்டும், பார்ப்போம், பரிசார்த்த முயற்சிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்ப்போம். நீங்கள் செஞ்சுருக்கலாம் இல்லையா? இப்படி தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் பணம் இருக்கா, நீ பாதி கொடு, நான் பாதி தரேன், இல்லை முழுமையாக இருக்கா, ரொம்ப நல்லது, 20 கோடி இருக்கா, யாருன்னு பார்க்க தேவையில்லை, வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேட்பாளர் களத்தில் இறக்கப்பட்டதுனால தான் இவ்வளவு படுதோல்வி. இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு அஜெண்டாவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வச்சிருந்தாரா, புரட்சித் தலைவர் அம்மா வச்சுருந்தாங்களா? எளியவன் கூட சட்டமன்ற உறுப்பினராக முடியும், ஒரு சாமானியவன் கூட ஒரு அமைச்சராக முடியும் என்கிற கொள்கை தானே திராவிட இயக்கத்தின் கொள்கைகள். திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் இன்றும் இருக்கிறது உயிரோடு. திராவிட இயக்க தலைவர்கள் தோற்று போனார்கள். அந்த கொள்கையை சரியான முறையிலே அவர்கள் கொண்டு செல்லவில்லை. அதை கொண்டு செல்கிற தலைவராக விஜய் இருந்த காரணத்தினால்தான் வெற்றி பெற்றார். உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது திரு எடப்பாடி பழனிசாமி சரியான தலைவராக இல்லை அப்படின்னு? உங்களுக்கு சீட்டு கொடுக்காம எலெக்ஷன்லையும் தோற்று ஆட்சியும் போய் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு, இல்லாட்டி முன்னாடியே நீங்கள் வந்து எதிர்ப்பு கொடுத்து, நீங்கள் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் போனதுலையாவது ஒரு லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்குது, புரியும். ஏன்னா அவர் வந்து ரிபல் பண்ணார், சண்டை போட்டார், திரு ஓபிஎஸ் நேராக போய் பார்த்தாரு, அவர் தன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். திரு சிவி சண்முகம் நெடுஞ்சாலை நகர்லேயே சண்டை போட்டார், பஞ்சாயத்து கூட்டார், நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ இவரெல்லாம் ஒரு அதிருப்திகள் கொடுக்குறாருன்னா, நான் உள்ளே இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேங்க, இன்னைக்கு திடீர்னு தோத்த பிறகு வெளியே போல. ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் கூட இருந்து, இன்னும் சொல்ல போனால் கடந்த தேர்தலில் நீங்க பண்ண பிரச்சாரத்தை நீங்க மறந்துருப்பீங்களோ, விஜய் மறந்துருப்பாரோ, நாங்க மறக்கல. இல்லை, அதாவது வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, அவரோட தான் இருந்தோம், அவரோட எந்த பிணக்கும் இல்லை, வருத்தம் இல்லை. தனிப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி மீது எந்த வருத்தமோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிற திரு எடப்பாடி அவர்கள் எப்படி இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்பதில் தவறு இழைத்து விட்டார். தொடர்ந்து தோல்விகளை நிகழ்ந்து விட்டது. இந்த இயக்கத்தை சரியான முறையில் வழிநடத்த செல்ல வேண்டிய அவர் தவறிழைத்து விட்டார். அவர் மாத்திரம் இல்லை, தோல்வி என்பது 1.5 கோடி இயக்கத்தின் தொண்டர்கள் 1,10,00,000 வாக்குகள் கிடைக்கிறது. இதையெல்லாம் நம்பிக்கை இழந்து விட்டாரே. தப்பா இருக்கலாம், தவறாக இருக்கலாம், ஆனால் உள்நோக்கம் இருந்தது. அவர் காசு வாங்கிட்டு பண்ணாரு, சீட்டை 10 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாரு.
எல்லாம் நடந்ததுங்க. ஓ மை காட். இதெல்லாம் நான் வந்து இது வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ராஜ்யசபா தேர்வுகளில் எப்படி நடந்தது? தர்மனுக்கு ஒரு சீட் கொடுத்தாங்க, சிவி சண்முகத்துக்கு ஒரு சீட் கொடுத்தாங்க. சரி, ரைட்டு. அதுக்கு பிறகு திரு தனபால் தர்மனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னது ஓபிஎஸ். ஓபிஎஸ். சிவி சண்முகம் கட்சியில பழைய ஆள் அவர் மறுத்துருவீங்க, சரி. அவர் கொடுத்தாங்க. ஆமாம். அதுல அதுக்கப்புறம் நீங்க அதற்கு பிறகு திரு தனபால் தேர்வு எப்படி நடந்தது? இப்போது நடந்த திரு தம்பிதுரை தேர்வு எப்படி நடந்தது? தம்பித்துறைட்ட காசு வாங்கிட்டாங்களா? அது என்ன, நீங்கள் தான் விசாரிக்கணும். நீங்கள் தான் மூத்த பத்திரிகை. தம்பித்துறைக்கு கொடுக்கலன்னா அடுத்த பஞ்சாயத்து அதை ஆரம்பிப்பீங்க. டெல்லிக்கு இருக்கக்கூடிய ஒரே கனெக்ஷன் அவர் தான். அவர் வந்து டெல்லியில அதாவது அம்மா வந்து பேர் இழந்திருக்கிறாரு, அது துணை என்ன சபாநாயகர் ஆக்கப்பட்டவர். நாங்கள் அதை வந்து வெளிப்படையாக வந்து சொல்லக்கூடாது. எவ்வளோ பணம் கொடுத்தார், என்ன நடந்தது என்பதை நீங்கள் தான் துப்பறிஞ்சு சொல்லணும் நாட்டு மக்களுக்கு. அது ஒரு பெரிய இழுக்கு இல்லையா? அதாவது ஒரு சாமானியமான இயக்கம். இல்ல நீங்க ஒரு சாதாரண ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு உயரத்துல உட்கார வைக்கணும். அதுதான் ஒரு தலைவருடைய அழகு. அப்படி விட்டுட்டாரு. வந்தவர் தானே திரு எடப்பாடி. அப்படி வந்தவர் தானே எடப்பாடி. அவர் ஒன்றிய செயலாளர் இருந்து கீழ ஆமா வந்தாரு. அப்படி அவர் அன்னைக்கு வந்து எடு பணம் 10 கோடி இருக்கா 20 கோடி இருக்கான்னு கேட்டிருந்தாரு, என்ன ஆயிருப்பார் அவர்? இல்ல அவர் வந்து எம்பி சீட்டுக்கு பணம் வாங்கிட்டாருன்னு சொன்னா கூட நான் நம்பி இருந்திருப்பேன். ஆனா திரு தம்பித்துறையிட்டே வாங்கிட்டாருன்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்க. அவரே காலமாட்டில் பால கலந்துருவாரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் நீங்களும் விசாரிச்சு பாருங்க, உண்மை வெளியே வரும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. அதிமுகவும் திமுகவும் ஒன்னு சேர பார்த்தாங்க, கூட்டணி ஆட்சி அமைக்கல. அதுல வந்து அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு திரு சி சண்முகம், திரு வேலுமணி, திரு அந்தமணி எல்லாருமே வெளிப்படையாவே சொன்னாங்க. கண்கூடா பார்த்தோம். அவர்கள் உட்பட நீங்களும் குறிப்பிட்டீங்க, பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி எங்களுக்கு வந்து நாங்க ஒரு உண்மையான அதிமுக தொண்டனால அதை கற்பனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்புமா அப்படின்னா எல்லாருக்கும் கசந்துருச்சு, அதிர்ந்துச்சு. ஆனா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் இனிச்சிருச்சே. அது எப்படி? யாருக்கும் இடிக்கல. திரு சி வி சண்முகம் பிரஸ் மீட் கொடுத்தா நான் போட்டு காட்டுவேன். திரு சி வி சண்முகம் சொல்லுகிறார் ரொம்ப தெளிவா, வேலுமணி தங்கமணி பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லாரும் பக்கத்து சொல்றாரு. அவர் வந்து எங்களுக்கு வந்து அங்க வச்சு சொன்னாங்க, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னாங்க, நம்ம சரி வராதுன்னு சொன்னோம். அடுத்த வாய்ப்பு திருப்பி 2 நாள் கழிச்சு வந்து நம்ம திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கிறோம், நம்ம அமைச்சர் எத்தனை பதவி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்ன போது நாங்க சரின்னு சொன்னோம், அவர் வேண்டான்ட்டாரு. திருமாவளவன் திரு சி வி சண்முகம் சொன்ன வார்த்தை இருக்கு, நாங்க சரின்னு. அப்ப எப்படி உங்களுக்கு சரிச்சு? அன்னைக்கும் திமுக ஆதரவு இல்லாம எப்படி ஆட்சி அமைச்சிருப்பீங்க? இல்ல அதாவது வந்துங்க, அப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாது, நாங்க அமைச்சர் ஆகும், அதான உங்க நோக்கமா இருந்திருக்கு. இல்ல அப்படி இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய IUML தலைவர் பேராசிரியர் காதர் மீதின் என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை வர சொன்னாரு, எடப்பாடி முதலமைச்சர்னாரு, எப்படி ஏத்துக்குருவாங்கன்னு நாங்கள் கேட்டோம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லா டிவிலையும் இருக்கு. 2வது நாள் வந்து தொல் திருமாவளவன் சொன்னார். ஏன் அவர் எம்எல்ஏவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் 6 மாதத்தில் ஒரு தொகுதியில் நின்று வென்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஏற்றுக்குருவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை உருவாச்சு. தொல் திருமாவளவனை ஒரு பொது வேட்பாளராக, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற ஒரு நீண்ட வரலாறை இந்த இடத்துல வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாங்கும் போது அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் கட்சி நடத்தலைன்னு சொன்னவர் யார் என்பதுதான் உங்களுக்கு நான் கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார், மறுக்கவே இல்லை. ஆனா நீங்க அவர் தப்பு திமுக கூட எப்படி சேருவாருங்கிறதா உங்களுக்கு வந்து தீயில துட்டமா இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு உங்களுக்கு. அதே திமுக தயவு இல்லாம திருமாவளவன் எப்படி முதலமைச்சர் ஆவாரு, நீங்களாம் எப்படி அமைச்சர் ஆவீங்க? அப்ப நீங்களாம் அமைச்சர் ஆகணும், எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது, அப்ப திமுகவோட சேரலாம். எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், திமுக அப்ப நடக்கக்கூடாது. அதாவது நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்தால் அது வந்து மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை அடைந்துவிடும். அண்ணா திராவிட திருமாவளவனை முதலமைச்சராக்கி திமுக தயவோடு ஆட்சியை பிடிப்போங்கிறதுக்கு சம்மதிச்சீங்களா? அத்தனை 25 எம்எல்ஏக்கள் சாட்சியாக ஒன்றான் என்று கூட்டாக பேட்டி கொடுத்துருக்காங்க. இல்லை, எது எப்படி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து நாங்கள் ஆட்சிக்கு அமைப்போம் என்று திட்டமிட்டது பெரிய தவறு. ஸோ திமுக முதல்ல இந்த அஜெண்டாவை யார் கொடுத்தா? திமுகவோட டையை போட்டாலே தீங்கு. ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். சட்டமன்றத்தில் மேகதாது அணை பிரச்சனையில எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் வந்து ஒரு முன்மொழிகிறார், ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறார். முதலமைச்சருடைய தீர்மானத்தில் திருத்தத்தை முன்மொழிகிறார். அந்த தீர்மானம் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? அது மேகதாது நடுவர் மன்றம். நடுவர் மன்றம் எங்கேயா சொல்லியிருக்காங்க? நீங்க சட்டமன்றத்தை எடுத்து நீங்க எடுத்து பாருங்க, நிகழ்வு நான் உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன். ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறேன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார். அடுத்த வினாடி நீங்கள் அமைச்சரா இருந்திருக்கீங்க, 1000 பதில் சொல்லியிருக்கீங்க, மானிய கோரிக்கை பட்ஜெட்ல 1000 பதில் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மறுவினாடி முதலமைச்சர் எந்திரிச்சு அது என்னன்னு கூட சொல்லாம ஏற்கிறேன், அது திருத்தத்தை சபை கொடுங்க சொல்லாமா? அப்ப எப்படி தெரிஞ்சது? அவருக்கு முன்கூட்டியே பேசினீர்களா?
திரு எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்தவுடைய வெட்டு தீர்மானம் சாரி அந்த திருத்தம் என்னன்னு எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அது ஏற்கனவே சபைக்கு சொல்லவே இல்லையே நீங்க. இல்ல அப்ப திமுகவும் தமிழக முதலமைச்சரும் அண்டர்ஸ்டாண்டிங் வரலையா? இல்ல அதாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுங்க. நடுவர் மன்றம் என்பது நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. திரு உதயநிதி அவர்களுடைய பேச்சை நான் எடுத்து போடுறேன், நீங்க பாருங்க. அவர் எங்கேயா சொல்லியிருக்கிறாரா? ஒரு வார்த்தையோட சொல்லக்கூடாது. ஒரு திருத்தத்தை முன்மொழிந்து அதை கொண்டு வரணும்ன்றார். முதலமைச்சர் உடனே எந்திரிச்சு அந்த திருத்தத்தை ஏற்று அந்த திருத்தத்தோட படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்லி செக்ஷன் 6A அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கணும் அப்படின்றார். அது என்னன்னு சபாநாயகர் அறிவிச்சிட்டார். இது எப்படி நடந்துச்சு? உங்களுக்கு நீங்க அமைச்சரா இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா? இதற்கு நான் அவையில அன்னைக்கு பார்த்துட்டு இது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்கும் தெரியாது. எப்படி நடந்துச்சு? இது சபையில எப்படி லைவ் பார்த்துட்டு இருக்கோம், மேட்டர் ஆஃப் மினிட் நடக்குமா இது? இல்ல அதாவது வந்து மேகதாது காவிரி பிரச்சனையில 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது. 2 பேருக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதனால் வந்து ஒரு நடுவர் மன்றம் அமைச்சாங்க. நீண்ட காலம் ஆகிப்போச்சு. ஆனால் அது மாதிரி வந்து இந்த மேகதாது அணை விவகாரத்தில் நம்ம வந்து வேண்டான்னு மறுக்கிறோம். ஆகவே நடுவர் மன்றம் தேவையில்லை என்கிற கருத்து அங்கே உலாவிட்டு இருந்தது. அப்படி அடிப்படையில் தான் தாவேக அரசாங்கம் செயல்பட்டது. நடுவர் மன்றம் அமைக்கிற போது காலதாமதம் ஏற்படலாம். ஆகவே இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு இது ஒரு கட்ட முடியாமல் இதை அப்படியே வைத்து விடலாம் என்கிற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதான் நான் விசாரித்த அளவில் மேகதாதுக்கு தனியாக ஒரு நடுவர் மன்றம் வேணுங்கிறது அந்த திருத்தம். அதை தான் சொல்கிறேன். அப்ப நீங்க தான் இப்பயும் சொல்லியிருக்கீங்க நடுவர் மன்றத்தினாலதான் 18 வருஷம் 20 வருஷம் வழக்கு போயிட்டே இருந்துச்சு. அம்மா 1000 வழக்கு போட்டாங்க, கலைஞர் 1000 வழக்கு. என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, நடுவர் மன்றம் தேவையில்லை. நடுவர் மன்றம் நீங்கள் அமைச்சிங்கன்னா ரொம்ப காலதாமதம் மட்டும் இல்லை, நமக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் மறுக்கப்படலாம். அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி நீங்களே ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிடும். ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில காங்கிரஸ் என்ன தவறு செய்ததோ அது மாதிரி ஜம்மு காஷ்மீர் ஏன் லேண்டுன்றேன், இல்ல ஏன் லேண்ட் இன்னொருத்தர் சொல்றாரு, வாங்கப்பா 3வது பஞ்சாயத்து போகணும், நான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிருதுல. ஏன் லேண்டுன்னு சொல்றேன், நீ தானே போய் ப்ரூவ் பண்ணணும், நான் எதுக்கு வரணுங்க? அப்ப நடுவர் மன்றம் வேணும் என்று காங்கிரஸ் கோரிக்கை வைக்கவில்லை, கர்நாடகா கோரிக்கை இல்லை. நாம இது அவங்க லட்டு கொடுத்த மாதிரி ஆயிரு. ஆமா, நான் மேகதாது நடுவர் மன்றம் என்பது மாய வலை அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு முன்னால தான் தினமணியிலே கட்டுரை எழுதியிருக்கேன். ஆனால் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இல்ல இப்ப வந்து பரிசீலனையில் இருக்கு. சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு, இதுதான் கணக்கு. திமுகவின் மாய வலையில் தமிழக முதலமைச்சர் விழுந்து விட்டார். அப்படி கிடையாது, அந்த கிடையாது. இல்ல நடுவர் மன்றம் என்பது மாய வலை. ஆமா, நடுவர் மன்றம் மாய வலை. அதை முன்மொழிந்தது எதிர்க்கட்சி தலைவர் திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர். அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டவர் தமிழக முதலமைச்சர். சிம்பிள் கணக்கு. திமுகவின் மாய வளைவில் தமிழக முதலமைச்சர். இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஏற்கனவே வந்து அந்த நடுவர் மன்றம் குறித்தான உச்சநீதிமன்ற வழக்கு இருக்குது. அந்த வழக்கு இருக்கு. அந்த வழக்குக்கான தீர்ப்பு 2 பேருக்குள்ள பிரச்சனை அம்சங்கள் அது இதனுடைய அடிப்படையில் நான் ஏற்கனவே உங்க கருத்துல 100% உடன்படுறேன். நான் டிஸ்பியூட்டே பண்ணல. நான் 100% ஏற்கனவே நான் அந்த வழக்குல இதே என்னோட 27 வருஷ கரியர்ல நான் பார்த்திருக்கிறேன். அது வந்து எப்படி நம்மள அலக்கழிச்சாங்க, வாஜ்பாய் பீரியட்ல இருந்து நரசிம்மராவ் பீரியட்ல இருந்து எவ்வளவு பாடாப்பட்டோம் நமக்கு தெரியும். அந்த மாய வலையில திமுக விரித்த மாய வலையில தமிழக முதலமைச்சர் விழுந்துட்டாரே அப்படிங்கிறத கேள்வி. அது ஆமான்ட்டாரு. இன்னைக்கு சட்டசபை தீர்மானம் என்ன? இல்ல தீர்மானம் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கான விடை கிடைக்கும். தன்னுடைய முடிவை தானே முதலமைச்சர் மாற்றுவார். அது எப்படி? அது துறை சார்ந்து இப்போ ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாரு. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாக இது சம்பந்தமான ஒரு தலைமை செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்களிடத்திலே ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது குறித்து விவரமான ஒரு அறிக்கை பெறப்பட்டு இந்த நிதிநிலை அறிக்கையில் நிச்சயமாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுக்கான பதில் கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு தங்கம் தென்னரசு கூட சொன்னார். இந்த மாதிரி இந்த கண்டிஷன்லாம் இருக்குது, ஆனால் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு நம்ம சொன்னோம்னா நல்லது என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்க்கட்சி என்கிற அடிப்படையிலே அதை முன்மொழிந்தது. அந்த நேரத்தில் முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் கூட திரு ஆதவ அர்ஜுனா அவர்களிடத்தில் கூட நான் சந்திக்கிற போது அவர் பொதுப்பணித்துறை மற்றும் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடத்தில் இது குறித்து கருத்து கேட்கிற போது அவரும் இது குறித்து மீண்டும் ஆய்வு செய்து இது குறித்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தெரிவிப்போன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேச்சுகளில் செயல்களில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இங்கே வந்தாரோ, நம்ம அது போன்ற ஒரு புரட்சியை வந்து திரு விஜய் ஏற்படுத்தினார் நினைக்கிறீங்களா? அது வந்து எம்ஜிஆரோடு விஜய் ஒப்பிடுவது வந்து மனசாட்சி உள்ள ஒரு அதிமுக காரருக்கு, ஒரு எம்ஜிஆர் தொண்டருக்கு பொருந்துமா? இல்லை, நிச்சயமாக பொருந்தும். ஏனென்று கேட்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மகத்தான வெற்றி, கட்சி தொடங்கி 6 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி,
கட்சி ஆட்சியை பிடித்தது நீண்ட நெடிய காலமாக இருக்கலாம். ஆனால் கட்சி தொடங்கி 6 மாதத்தில் தேசிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸையும் இந்த காங்கிரஸையும் நீண்ட நெடிய காலம்லாம் ஆகல. இங்க இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல ஜெயிச்சாரு, ஆமா. கோயம்புத்தூர்ல இடைத்தேர்தல் ஜெயிச்சாரு, ஆமா. பின்னாடியே புதுச்சேரியில் ஆட்சிக்கு வந்தாரு, பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராரு. ஆமா. 5 வருஷம் தான், 77 ஆட்சிக்கு வந்துட்டாரு. 72ல ஆனால் துவக்கப்பட்ட கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் இந்த சாதனையை திரு விஜய் அவர்கள் நிகழ்த்தி எம்ஜிஆரின் சாதனையை முறியடித்து விட்டார். இல்லை, அப்படி நீங்கள் தினமலர் பத்திரிகையிலே பாருங்கள், எல்லா பத்திரிகையிலையும் ஆட்சி அவர் பிடித்த உடனேயே என்ன பண்ணுங்க, என்டிஆர் வெர்சஸ் விஜய் தான் சொன்னாங்க. அது ஈக்குவல் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஈடு இணையற்ற தலைவர். அவர் வெற்றி என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வருகிறது. அவருடைய வெற்றி என்பது பீரிட்டு கிளம்பிய வெற்றி. முரட்டு கொடுகரங்கள் மூடி மறைத்திடும் விரக்தி அடையாமல் வெடிக்கும் எரிமலையை போன்ற வெற்றி அவருக்கு. அதை போல இவரால் வெற்றி பெற முடியுமா? கிழக்கில் நிற்கிறார், பெரம்பூரில் நிற்கிறார், 2 தொகுதியில் நிற்கிறார். ஒரு தொகுதியில் கூட அவர் வெற்றி பெறுவது இயலாத காரியம். அப்படியே வெற்றி பெற்றால் ஒன்றுதான் வெற்றி பெறுவார் என்றெல்லாம் சொன்னார்கள். 10க்கு மேற்பட்டு கிடைக்காது வாய்ப்பு என்று சொன்னார்கள். சொன்னார்கள் சொன்னாங்க, சொன்னோம் அப்படின்னு சொல்லுங்க. சொன்னோம், எல்லாருமே சொன்னார்கள். நீங்களும் சேர்ந்து. ஆமாம், எல்லாரும் தான் சொன்னாங்க, எல்லாரும் தான் ப்ரிடிக்ட் பண்ணாங்க. ஆனால் அதை முறியெடுத்து காட்டியது யார்? அதான வெற்றி. அந்த வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு முதலமைச்சர் யாருன்னா யாரும் மறுத்து கேட்க போறது இல்லை. அது அவர் பெற்ற வெற்றி அசாதாரணமானது அப்படிங்கிறது யாரும் மட்டும் இல்லை. ஆமா, கேள்வி எம்ஜிஆரோடு ஒப்பீடு சரியா அப்படின்னு காமராஜரோட ஒப்பீடுக்கே எம்ஜிஆரே தயங்கியவர். ஆனா எம்ஜிஆர் வேற ஒரு தனி நட்சத்திரம். ஆனா எம்ஜிஆரை போல அப்படின்னு சொல்லி சொல்றது இது சரியா இருக்குமா? உங்களை போல நீ வெளியில இருக்கிறவங்க 4 பேர் சொல்லிட்டா கூட பரவாயில்ல, உங்களை போல நீங்க சொன்ன மாதிரி ஊனாகி உதிரமாகி உயிராகி இருந்த ஒரு இடத்துல இருந்து இல்லை. நான் இந்த ஒரு கருத்தை நான் சொல்றேங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் யாரென்று தெரியாது வெற்றி பெற்றார்கள். அதே ஃபார்முலா தான் இப்போ முதலமைச்சர் விஜய் யாரெல்லாம் நிறுத்தினாரோ அவருக்காக விழுந்த வாக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு விழுந்த வாக்குகள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு பெட்டியோடு ஒருத்தர் நிற்கிறார். ஆத்தூருக்கு பஸ் எப்போ வரும்னு கேட்குறாரு. 1 மணி நேரம் ஆகுங்கன்னு அந்த கடையிலேயே உட்காந்துருக்காரு. அப்போ தான் அந்த பெட்டி கடைக்காரர் கேட்குறாரு, ஆத்தூருக்கு என்ன விஷயமா போகிறீங்க? நான் தான் அதிமுக வேட்பாளர்னு சொன்னார். அந்த தொகுதி எங்கே இருக்குன்னே தெரியாது. அவர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு என்ன நிகழ்ந்ததோ. அம்மாவா செஞ்சிருக்காங்க. ஆமா, நம்ம எம்பியா இருந்த கனகவேந்திராஜ் அப்படிதான். ஆமா, அப்படிதான் வெற்றி பெற்றார். ஆமா, அது மாதிரி ஆனா உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆருக்கு விழுந்த ஓட்டு எம்ஜிஆர் வேணும்னு விழுந்த ஓட்டு, அதாவது பாசிட்டிவ் ஓட்டு, எம்ஜிஆர் வேணும் அப்படின்னு. ஆனா இங்க திமுக வேண்டாம் அப்படின்னு விழுந்த ஓட்டு. சோ இந்த நெகட்டிவ், இந்த 2 கட்சிகளும் மக்கள் சோர்வடைந்து விட்டார்கள். அப்ப வேற ஒருத்தர் இருக்கட்டும் அப்படிங்கிறது. சோ பாசிட்டிவ் ஓட்டா விஜய் வேணும்னா அது இனிமே தான் 2014ல பிஜேபிக்கு கிடைச்ச ஓட்டு காங்கிரஸ் வேண்டாம் அப்படிங்கிறக்க. இது காங்கிரஸ் போதும்பா, 10 வருஷம் பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி விழுந்தது. அதற்கு பிறகு 19 விழுந்த ஓட்டை நீங்க மோடிக்கு விழுந்த ஓட்டு நீங்க சொல்லிக்கலாம். அது போல இங்க திமுக வேண்டான்னு கிடைச்ச ஒரு ஓட்டை எம்ஜிஆருக்கு வேணும்னு கிடைச்ச ஓட்டு. எம்ஜிஆர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு அந்த எம்ஜிஆர்ங்கிற பேரை நீங்க ஒரு பேரா கருதி தள்ளி இருக்க முடியாது. நீங்க கிராமங்கள்ல, ஊர்ல, நகரங்கள்ல எம்ஜிஆர் ஒரு விமர்சனம் பண்ணிட முடியாத அவர் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு பேர். அதோட இதையும் ஒப்பிட முடியுமா? அதாவது நிச்சயமா ஒப்பிடணும். ஏனென்றால் காலம்தான் ஒரு தலைவர்களை உருவாக்குகிறது. அந்த காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தேவை இருந்தது. இந்த காலகட்டத்தில் திரு விஜயனுடைய தேவை இருக்கிறது. ஏனென்று கேட்டால் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் சாமானியவர்கள், எளியவர்கள், அரசியல் பின்புலமற்றவர்கள், பொருளாதார எந்த விதமான முன்னேற்றம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர் கூட சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக ஆக்கி காட்டினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போல் அண்ணாவும் அதை நிகழ்த்தி காட்டினார். அதே போன்ற ஒரு நிகழ்வை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கிறார் விஜய் அவர்கள். திமுக அதனுடைய பரிணாம வளர்ச்சியாகத்தான் நம்ம பார்க்கணும். திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரி என்று அடையாளப்படுத்துகிறார் முதலமைச்சர். ஆமா, திமுகவுடைய கொள்கைகளுக்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடும் நான் பார்த்து அறியல. நீங்க திமுகவுடைய முரண்பாடு எந்த நீங்க நீட்டு பிரச்சனையா, மும்மொழி பிரச்சனையா, நவோதயா பள்ளிக்கூடமா, காவிரி பிரச்சனையா, மேகதாத்துவா, எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஈழ பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் திமுகவுடைய கொள்கை என்னதோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தாவேக்காவோட எதுவுமே முரண்பாடு இல்லை. அப்ப இப்ப என்ன கொள்கைகள முரண்பாடு இல்லைங்கிறத தாண்டி ஆட்சியிலையும் முரண்பாடு இல்லை அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு. நீங்க 70 நாள் தான் கடந்திருக்கு ஆட்சிக்கு. இதுக்குள்ள உங்களுக்கு 3-4 கஸ்டோடியல் கவுண்ட் ஏத்திக்கிட்டே போறாங்க. என்ன வித்தியாசம்? நீங்க திமுக ஆட்சியில 27 வரைக்கும் கவுண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க 5 ஆண்டுகள்ல. இந்த இங்க 3 மாசம் முடியல, அதுக்குள்ளே 4-5 கணக்காயிருச்சு. என்ன வித்தியாசம்? இல்லை, அதாவது இன்னைக்கு 70 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். போக போக நீங்க பார்க்கலாம். இருக்கிறாங்க, நீங்க போட்ட கவுன்சிலர் தான் இருக்கிறாங்க. மாநிலம் முழுக்க எல்லா இடத்தையும் நீங்க மாத்தி திமுக ஆட்சியில இருந்து இப்போ வரைக்கும் மாறாத ஒருத்தர் ஒரு அதிகாரி கிடையாது. இந்த பொருளாதார இது நீங்க பொதுப்பணித்துறையில, நெடுஞ்சாலைத்துறையில ஆன்லைன் டெண்டர்
இப்படி ஒரு முறையை திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி இருக்கிறதா? எந்த ஒப்பந்ததாரரும் அமைச்சர் வீட்டில் போய் காத்திருக்கல. நேர அது அது ஆன்லைன் போக போக பண்றாங்க. பார்ப்போம். நம்ம நான் இன்னைக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து பட் ஆனால் போக போக பார்ப்போம். நான் கேட்கறது கஸ்டோடியல் டெத் வந்து கண்கூடா சபரிநாதனுக்கு என்ன நடந்துச்சுங்கிற கண்கூடா பார்த்துக்கிறோம். அருணாச்சலத்துக்கு வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க டாக்டருடைய பரிசோதனை முடிஞ்ச பிறகு திரும்ப ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க? கேள்விக்கு பதிலே கிடையாது. சிறையில் அடிக்கிறதுக்காக கொண்டு போக வேண்டியது திரும்ப ஸ்டேஷன் ஏன் போனாங்க? அவர் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, உடம்பு முழுக்க காயம் இருக்கு, கண்கூடா நம்ம பார்க்குறோம். இது எப்படி ஏற்க முடியும்? இல்ல, நீங்க அதாவது திருப்பத்தூர் அஜித் மரணத்தை ஏற்க முடியாதுன்னு சொல்லி சொல்லும்போது, காவல்துறை அடித்தாலும் சொல்லி சொல்லும்போது, சபரிநாதனை சிறையில் கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள் 19 காயம் வந்து உடற்கூறாய்வு சொல்லுது. அது தாவே காட்சி நடக்கலையா? திமுக ஆட்சிக்கு தாவே காட்சி என்ன வித்தியாசம் இல்ல, வந்துச்சு? அதாவது வந்துங்க எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது. இது நாங்கள் வந்து இதை வந்து ஆதரவு தெரிவிக்கலை. இது நடந்திருக்கு இந்த மாதிரி. ஆனால் வந்து இது தொடர்ந்து அதிக அளவில் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில். இது இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் போக போக பாருங்கள் இதெல்லாம் சரியாகும். சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம். இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கிறேன். நீட் பிரச்சனையில திமுகவுடைய நிலைப்பாடு என்னதோ தான் தாவேக்கா நிலைப்பாடு. நீங்க பாத்தீங்க திரு உதயநிதி வந்து நாங்க முதல் கையெழுத்து போடுவோம் ரகசியம் தெரியலன்னு சொன்னா 5 வருஷம் ஒன்றும் பண்ண முடியல. தாவேக்காவும் நீட்டுக்கு எதிராக திரு விஜய் அவர்களே போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து அந்த நிலைப்பாடுல மாற்றம் இல்லை. நீட்ல 13 வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அமைச்சராக இருந்து பார்த்துருக்கீங்க. பிறகு நீங்க பார்த்து எல்லாரும் இருந்து பார்த்து இது வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. திமுக நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. வழக்கு போட்டிருக்கோம், தீர்மானம் எல்லாமே இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப வெற்று அரசியல் தவிர வேற என்ன? அதில் இல்லை, அப்படி இல்லை. நீட் தேர்வு வேண்டாம் என்பதில் தெளிவோடு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம். இதில் வந்து மெஜாரிட்டி உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருந்தால் தான் அதை வெற்றி பெற முடியும். உச்சநீதிமன்றத்தில் கூட அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வழக்கு தொடுத்த நிலையிலும் கூட. ஆக எல்லா நிலையிலும் இந்த நீட் தேர்வு வந்து கண்டிப்பானது, முறைப்படுத்தப்பட வேண்டும், இது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது. ஆகவே மறுபரிசீலனை செய்யக்கூடியது மத்திய அரசாங்கம் நிச்சயமாக செய்யணும். அது எல்லாருடைய கருத்து அதுதான். யாருடைய கருத்து அது நீங்க சொல்லுங்க. யார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாக்குறீங்க 22 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆமா, தமிழ்நாடு மட்டும் 1 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து 60% மேல பாஸ். நம்ம பசங்க வந்து ஆர்வமா படிச்சுறாங்க. கட் ஆஃப் மார்க் ஏறிட்டு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தகுதி வாய்ந்த மாணவர்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே போகுது. நிறைய பேர் நல்ல மார்க் வாங்குறாங்க, கட் ஆஃப் மார்க்கே கூட்டிட்டு போகுது. அப்ப தகுதியானவர்கள் தானே உள்ள வரணும். சரி, நீங்க வேற நீங்க டெட் தேர்வு எதுக்கு நடத்துறீங்க சார்? தகுதி தான். அப்புறம் நீங்க பிஎட் முடிச்சுட்டு நீ வாத்தியார் வாங்கிக்க சொல்லிட்டு சார். இல்ல, அதுக்கு பிறகு டெட். அப்ப நீங்க +2க்கு பிறகு ஒரு நீட் வந்தா சண்டை, ஆனா பிஎட்டுக்கு பிறகு ஒரு டெட் வந்தா வரவேற்பு. தமிழ்நாடு அரசு தான் நடத்துது. அது வந்து தகுதி தேர்வுகள் எந்த வகையில தவறு? நீங்க சரி சிஏ எப்படி எழுதுவீங்க? சரி, நீங்க கிளாட் எதுக்கு வச்சிருக்கீங்க? சரி, நீங்க ஜேஇ எதுக்கு வச்சிருக்கீங்க? இந்தியாவில் இவ்வளவு நுழைவுத்தேர்வுகள் இருக்கின்றன. எதை பத்தியும் தாவேக்கா பேசாது. திமுக போலவே நீட்டை பத்தி மட்டும் தான் பேசணும். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் பிஎட் முடிச்சுட்டு ஆசிரியர் பணிக்கு சேருகிறவர்களை ஒரு டெட் எக்ஸாமுக்கு தகுதி தேர்வு நடத்துறாங்க. அது வந்து அவர்கள் ஆசிரியர்கள் ஒரு பக்குவப்பட்டவர்கள். பிஎட் முடிச்சவங்க தானே. பிஎட் முடிச்சவங்க தானே தேர்வுல பாஸ் பண்ணாங்க. நீங்க ஃபெயில் ஆனவங்களை நீங்க வந்து மறுவாய்ப்பு. இது வந்து நான் தான் பாஸ் பண்ணிட்டேன் டெட்ல. நான் பிஎட் பாஸ் பண்ணிட்டேன். நீங்க பெர்சன்டேஜ் கூட வச்சுக்கோங்க. நீண்ட நெடிய காலமாக யூஜிஜியினுடைய ஒரு பரிசீலனை. அதே பரிந்துரை போலதான் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. வேற திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க. எல்லாமே வச்சிருந்தா அமல்படுத்தி 13 வருஷமா மாநில பட்டியல இருந்தது ஏன் எடுத்துட்டீங்க? யார் எடுத்தா? நீங்க ஒரு ஆசிரியரா நீங்க சொல்லுங்க, எந்த பீரியட் எடுக்கப்பட்ட யார் எடுத்தா? நீங்க கரெக்டா சொல்லுங்க. அது திருப்பி நாங்க கேக்குறோம். காங்கிரஸ் பீரியட்ல 75 77 எமர்ஜென்சில அப்ப எடுக்கப்பட்டது. 77 இந்திரா காந்தி அம்மையார் 77 வரைக்கும் 30 வருஷம் வந்து அது மாநில பட்டியல் இருந்துச்சு. எமர்ஜென்சி பீரியட்ல மாத்தி வச்சது காங்கிரஸ். உங்க கூட கூட்டணில யார் இருக்கா? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய பார்வை ஒரு நாள் சொல்லுமா? ஐயா ராகுல் காந்தி சொல்வாரா மாநில பட்டியலுக்கு மாத்துங்கன்னு? உங்க கூட்டணி கட்சியில நீங்க சொல்வீங்களா? இல்ல, காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார், அவர் குரல் எழுப்ப சொல்வீங்களா? இல்ல, அதான் நிச்சயமா நாங்க அதை செயல்படுத்த காட்டுவோம். காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு நாங்க உங்க கூட்டணி, நீங்க எதிர்க்கட்சியில கூட்டணி கட்சியை பற்றி நாங்க எப்படி அழுத்தம் தர முடியும்? உங்களுக்கு பிஜேபி அழுத்தம் தருவீங்க, காங்கிரஸ் கூடவே இருக்கக்கூடிய ஒரு கூட்ட மாட்டீங்க. பிஜேபி வந்து ஆளுங்கட்சியா இருக்குங்க. அவங்க அழுத்தம் கொண்டு வந்ததா? நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியல் நடைமுறைப்படுத்தியது யார்? இந்த இருக்கிற பிஜேபி அரசாங்கம். வேற எப்படி நடைமுறைப்படுத்தணும்? இல்ல, அதுதான் இப்ப எதிர்ப்பு வருகிற போது நீங்கள் வாபஸ் வாங்கலாம் இல்லையா? எதுக்கு எதிர்ப்பு வரல? எதுக்கு எதிர்ப்பு வரல? எதுக்கு எதிர்ப்பு வரல? நீங்க உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு பே சண்முகம் குதிரை பேரம் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. உங்க கூட்டல இருக்கிறவர் எதிர்ப்பு வந்துருச்சு, நீங்க ராஜினாமா பண்ணிட்டீங்களா? குதிரை பேரம்னு எப்படி அடிப்படையில் சொல்வீங்க? அவர்கிட்ட கேளுங்க சார், ஏன் கேக்குறீங்க? எங்க 2 மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக எடுத்துட்டாங்க. அது குதிரை பேரம் இல்லையா? எந்த குதிரை பேரம்? நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் விருப்பத்தோடு ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தாவேக்காவில் இணைகிறார்கள். இது குதிரை பேரம் இல்ல.
குதிரை பேரம் 20 பேர் 30 பேர் 50 பேர் மொத்தமாக இழுத்து கொண்டு ஒரு ஆட்சியை தக்க வைப்பது, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு 25 வருவது. பேர் அப்படிதான் ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்க. ரைட்டு, அப்படி ஆதரிச்சாங்க. 25 பேர் ஏடிஎம்கே எப்படி ஓட்டு போட்டாங்க? அவங்க அப்போ ஆதரிச்சாங்க. குதிரை பேரம் இல்லையா? இல்லை, அது குதிரை பேரம் இல்லை. அது வந்து அன்றைய நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத இடத்துல அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்று இருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். நாம் நீண்ட நாட்களாக நாம் 5 வருட காலமாக எதிர்க்கட்சி என்கிற நிலையில இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஆட்சி அதிகாரம் தொடர்ந்து கூட்டணி வைக்கிற போது நாடாளுமன்ற தேர்தல் வரை நாம் வெற்றி பெற முடியும் என்கிற சூழ்நிலை அவரிடத்துல சொல்லப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எளிமையா கேட்கறது, உங்களுடைய தோழமை ஏற்குமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் மேகதாத்து பிரச்சனை பண்ணுது. காங்கிரஸ் கட்சி தான் நீட்டை கொண்டு வந்துச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தான் மாநில பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு மாத்துச்சு. நான் சொல்ல பாஸ், உங்க கூட்டணி தானே அவங்கள்ட்ட பேசுங்கன்ற. பேசல. உங்க கூடவே இருக்கக்கூடிய திரு பே. சண்முகம் வந்து குதிரை பேரம் நடக்குது, நாங்க தலைமைக்கே சொல்லிவிட்டோம், எங்களுக்கு ஏற்புல என்றார். அவர் ஒரு வார்த்தை சொல்ல பாஸ், குதிரை பேரம்லாம் கிடையாதுன்னு சொல்லல. இல்லை, அதாவது வந்துங்க, திமுக மாதிரி கருத்து சொல்ல முடியாத ஒரு நிலை கூட்டணி கட்சியில் இல்லை. சுதந்திரம் கூட்டணி கட்சிகளுக்கு சுதந்திரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு அண்ணன் தொல் திருமா சுதந்திரமா சொல்றாரு. கருத்து கிடையாது, சுதந்திரமான உணர்வு. கூட்டணியில் யார் ஆட்சியில பங்கு பெற்று சுதந்திரமா பலவீனமா? பலவீனம் அல்ல, சுதந்திரம். அவர்களுடைய தயவு இல்லைன்னா ஆட்சி தாங்காது. ஏன்னா 4 கட்சி 8 எம்எல்ஏக்கள். அந்த 8 எம்எல்ஏக்கள் இல்லைன்னா இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. அதனால அவங்க வாபஸ் வாங்கிடக்கூடாதுங்கனால என்னாலும் சொல்லிட்டு போறாங்க, நம்ம வந்து அந்த கால வாங்கிட்டு அந்த கால விட்டு. அப்படிலாம் இல்லைங்க. அதாவது வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற வாய்ப்பு எந்த ஆட்சியில் தந்தாங்க? நீங்க பெரும்பான்மை இல்லங்கறனால தந்திருக்கீங்க. அப்படி கிடையாது. பெரும்பான்மை யார் தந்தாங்கற நான் சொல்றேன். பெரும்பான்மை இருந்தாலும் தந்திருப்போம். நான் சொல்றேன், யார் பெரும்பான்மை இருந்தாலும் கிடைச்சிருக்கும். நீங்க வந்து அத்தைக்கு மீச முளைச்ச உடனே நான் சொல்லிருக்கலாம். பெரும்பான்மை இருந்தபோது தந்தது யார் நான் சொல்றேன். 2017 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தனி பெரும்பான்மை பாஜக கிடைத்த போது 282 சீட் எடுத்த போது கூட்டணி ஆட்சி கொடுத்தாங்க. அப்ப மத்திய அரசு தான் சொல்றேன். மாநிலத்துல குஜராத்ல வச்சுங்க 2019 நான் வந்து பாராளுமன்றத்துக்கே சொல்றேன். ஆமா, திரும்பவும் தனி பெரும்பான்மை கிடைச்சது. அப்பயும் கூட்டணி ஆட்சி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து ஆட்சியில வந்து பங்கு அடிக்க ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை. அப்படி இல்ல. 50 4ஆம் தேதி ஜெயிச்சீங்க, 10ஆம் தேதி ஏன் சார் ஆட்சி அமைச்சீங்க? நீண்ட நெடிய காலமாக திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி அதிமுக திமுக ஆட்சியில எங்க கூட்டணி அமைச்சு காங்கிரஸுக்கும் கோரிக்கை விடுத்தது, அதிமுக கோரிக்கை விடுத்தது அவசியம் ஏற்படல. அதிமுக எப்போதும் தனி பெரும்பான்மை தான் வென்றிருக்கு. தனி பெரும்பான்மை இல்லாமல் வென்ற ஒரே கட்சி திமுக 2006. அன்னைக்கு அவர்கள் அமைக்கல, புரிஞ்சுக்கலாம். நீங்க ஏதோ பெரும்பான்மையா அமைச்ச மாதிரி நாங்க கூட்டணி சேர்ந்துட்டோம் பெருந்தன்மையா காட்டுறீங்களே. நீங்க வாலி இல்லாம தானே சேர்த்தீங்கன்ற. பெரும்பான்மை இருந்தால் கூட இந்த வாய்ப்பை தருவோம் தானே சொன்னோம். தேர்தல் நேரத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று தானே திரு விஜய். ஏன்னா அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். இல்ல, அப்படியெல்லாம் இல்லை. அதாவது வந்து இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு திருமாவளவர்கள் இந்த ஸ்டேட் விக்கிரவாண்டியில வீசாலையில முதல் மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் அறிவிக்கிறாரு, நம்மளை நம்பி சிலர் வருவாங்களே அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி பங்கு கொடுப்போன்னு அன்னைக்கே அறிவிக்கிறார். கூட்டணியில் ஆட்சி பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திரு திருமாவளவர்கள் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய சொல்றாரு. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க, ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லணும். இது வந்து நாங்க எங்களோட அன்னைக்கு ஸ்டாண்டுங்க, பழைய ஸ்டாண்டை வச்சு நம்ம பேசக்கூடாது. இப்போ நீங்கள் 47 57 கூட்டணி எவ்வளோ வரப்போகுது? திமுக அதிமுக 104 தானே வரும். ஆமா, நீங்க அவங்க எண்ணிக்கை 118 அமைக்கிறதுக்கு நம்பர் இல்லையே. நான் அப்படி மாத்தி சொல்றேன் உங்களுக்கு. நம்பர் இல்லை, நான் அப்படி மாத்தி சொல்றேன். தாவேகா தவிர்த்தா மத்தவங்க பார்த்தா 126 வந்துரும்ல. கூட்டணியோட அவங்க யாரும் உங்கள்கிட்ட ஆதரிக்கல தயார் இல்லையே. அதுதான் அதிமுக நீங்க ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது மக்கள் விரும்ப மாட்டாங்க. மக்கள் யாரை அதிக அளவில் வாய்ப்பு கொடுத்துருக்கார்கள்? 108 இடங்கள், 107 இடம், ஒரு இடம் ராஜினாமா, 107 இடங்கள். அந்த கட்சியில பெரிய தனிப்பட்ட ஒரு எண்ணிக்கை கொண்டிருக்கக்கூடிய தாவேகா, அதுல மாற்றுக்கிறது. அதை நோக்கி ஐயுஎம்எல் நகர்ந்தது, விடுதலை சிறுத்தை நகர்ந்தது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 5 இடங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கினார்கள். அதுக்கப்புறம் எல்லா கட்சிகளும் அங்க இணைந்தார்கள். சரி, ஆதரவு கொடுப்பதற்கு தயாரா இல்லை. என்ன விமர்சிக்கிறாங்க? தாவேகாவை பாஜக பெற்றெடுத்த பிள்ளைன்னு விமர்சனம் பண்ணவர் திரு திருமாவளவன். இவங்களை வந்து கல்லாப்பெட்டி கூட்டணி கட்சிகள் அப்படின்னு விமர்சனம் பண்ணவர் திரு விஜய். இவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து எதுக்காக வந்திருக்காங்க? கல்லாப்பெட்டி கூட்டணி என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கங்க. இவர்கள் 2 பேரும் சேர்வதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? சரி, நான் என்ன சொல்கிறேன், 10 தோல்வி பழனிசாமி 11ஆவது முறை படுதோல்வி பழனிசாமின்னு ஊரா போய் விமர்சனம் செஞ்சவர் ஏதோ கீழே படுத்திருக்காரு பாருமா, யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி கீழே படுத்திருக்கிறாருன்னு சொன்ன திரு உதயநிதி. அவங்களோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்த போனீங்களே. நான் ஆமான்றேன், இல்லைன்னு சொல்லி அதிமுகவும் திமுகவும் பேச்சு நடத்தலன்னு சொல்லி அதை நான் முதல்ல சொன்னேன். நான் அதுல மறுக்கல. எனக்கு அதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தான் நான் கேட்கிறேன். வித்தியாசம் என்ன? எதிர் முகாமில் இருக்கிறது விமர்சனம் செய்வார்கள்.
அதில் அவர்களையே கூட வச்சு தானே ஆட்சியை பண்றீங்க. சரி, அவங்க வந்தாங்க. இன்னைக்கு இவங்க இந்த 2 பேர் 47 57 வந்தாங்கன்னு சொல்லாதீங்க, கூப்பிட்டோன்னு சொல்லுங்க. இல்ல, திருமாவளவன்ல இருந்து திரு பேசமுத்துல அத்தனை அதிகாரப்பூர்வம் அறிவித்தார்கள். எங்களுக்கு கைப்பட எழுதி கடிதம் எழுதி நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டார்கள். சரி, ரைட்டு. அவங்க வரல, நீங்க போனீங்க. IUMLA தலைவர் என்ன சொன்னாரு? மூத்தவர் காதர் மீதின் அவர்கள் தொடர்வோம்னு சொன்னாரு. ஆனா எல்லா வெளிநாடுகள்ல இருந்து எல்லா இடங்களையும் உடனே ஆதரவு கொடுங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கடைசியா மாறினர் வருதான் கொடுத்தாரு. முதல்ல காங்கிரஸ் வந்தது, ஆதரவு கொடுத்தது. அதற்கு பிறகு இவர்கள் எல்லாம் கேட்டீங்கன்ற நான் அவர்கள் ஒண்ணு வரலையே, நீங்க தானே உங்களுக்கு ஆட்சி அமைக்க வழி இல்ல, நீங்க தான் கேட்டீங்க. சரி, ஆட்சி அவங்க இல்லைன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருமே. போட்டோம். நீங்க 120 சீட்டோட தொடர்ந்து ஜெயிங்க. 2004 இறுதியில பீகார்ல தான் நடந்துச்சு. ஆளுக்கு 40 சீட்டோட போச்சு. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சு. ஜனாதிபதி அப்துல் கலாம் கொண்டு வந்தாரு. அதற்கப்புறம் பாஜக தனிப்பெரும் கட்சியாக நிதிஷ்குமாரோட சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. வந்துட்டு போது கலைஞ்சா தெரியுது. வரட்டுங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கையில அடிப்படையில எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரி நம்ம ஒரு ஆட்சி அமைக்கலாம், கூட்டணி அரசு அமைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ஏற்கனவே 107 இடம், காங்கிரஸ் 5 இடம் வந்துருச்சு. அப்போ 112 இடம், இருக்கக்கூடிய 5 இடங்கள் தான் மிச்சம் பாக்கி இருக்கு. ஆனால் எல்லாரும் வந்தாங்க. IUML நகர்ந்துருச்சு. என்னுடைய இறுதியான கேள்வி, IUML என்ன சொன்னாங்க? நாங்கள் இப்போதும் எப்போதும் எந்த நிலையிலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்போம்னு சொன்னவங்களே நிலையை மாற்றிக்கிட்டாங்களே இல்லையா? அதான் உண்மை நிலைமை. நிலைமை மாற்ற முடியலன்னா கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்கிறார் அவர். நான் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். மேகதாது பிரச்சனையில் கர்நாடகாவுக்கே போனார் திரு விஜய் அவர்கள். மூகாம்பிகை போய் அருமையாக சேவிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தார். ஆனால் மேகதாது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. கர்நாடகாவில் இருப்பது உங்களுடைய கூட்டணி கட்சி. திரு ராகுல் காந்திக்கும் திரு விஜய்க்குமான தனிப்பட்ட நட்புறவு எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் மேகதாது பிரச்சனையில ஒரு வார்த்தை கூட பேசாமல் அட்லீஸ்ட் என்ன சொல்லியிருக்கலாம்? நீங்கள் கண்ணை கட்டுறீங்க, கட்டாமல் போங்க, எப்போ உங்கள் தலைவர்கள் அதை கொஞ்சம் பேசாமல் இருக்க சொல்லுங்கன்னா சொல்லியிருக்கலாம். அவர்கள் அன்றாடம் அரசியலாக்குறார்கள். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறார். இல்லை, மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதில் மிக தெளிவுட இருக்கணும் தமிழக வெற்றி கழக அரசாங்கம். யார் கட்டுவேன்றா? யார் கட்டுவேன்றா? அங்கே இருக்கிற முதலமைச்சர் திரு எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி. உங்களோட தோழமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. நிச்சயமாக நான் காங்கிரஸ் இடத்துல எடுத்து சொல்ல எல்லா பதிலும் வந்துருச்சு. நிச்சயமா எடுத்து சொல்லுவோம். என்னைக்கு சொல்லிருக்கீங்க? இவ்வளவுதான் நான் கேட்கிறேன். நான் திரு மாணிக்கம் தாக்கூரை கூட்டு பேசியிருக்கீங்களா? திரு ராகுல் காந்தி சொல்லிருக்கீங்களா? திரு DK சிவகுமார் பேசி ஏதாவது ஒண்ணு நான் சொல்றேன். காங்கிரஸ் உங்க தோழமையோட இருக்கு. இப்ப இந்த கூட்டணி கட்சியில இருக்கிற எங்க அமைச்சராக இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் பகிரங்கமாக சொன்னார்கள், நாங்கள் ஒருபோதும் மேகதாது அணை. விஸ்வநாதன் அவர்கள் ஏதாவது செய்ய முடியுமா? அவர் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் 3 பேர் சார். 1 திரு ராகுல் காந்தி, 2 திரு DK சிவகுமார், 3 திரு மாணிக்கம் தாக்கூர். மாநில தலைவர்கள் வச்சுன்னா நீங்க 3 பேர்ல யார்ட்டையாவது பேசிருக்கீங்க? நிச்சயமாக நாங்கள் பேசுவோம். நிச்சயமாக திரு ராகுல் காந்தி இடத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இருக்கிற போது முதலமைச்சர் நிச்சயமாக பேசுவார். என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் உங்கள்கிட்ட கேட்கறது, இந்த வரக்கூடிய 5 ஆண்டுகளில் தாவே காட்ட என்ன எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சுருக்கம்? அதனுடைய தமிழக வெற்றி கழகம் நியாயமான ஆட்சி, நிலையான ஆட்சி, நீடித்த ஆட்சி, சமூக நீதியை கடைபிடிக்கிற ஆட்சி, எல்லோருக்கும் சமத்துவத்தை தருகிற ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, ஒரு நிர்வாக பிரச்சனைகள் இல்லாத ஆட்சி, சட்ட ஒழுங்கை சரியாக பேணி கேட்கிற ஆட்சியாக இருக்கும். ரொம்ப நன்றி திரு வைச்சல். உங்களுடைய இணைப்பை, உங்களுடைய நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நேரத்தை நன்றி. உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி.